கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வாழ்த்தி ஆசரிக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே கர்த்தருடைய வசனம் என்பது நமக்கு நம்முடைய வாழ்வை மாற்றுவதற்காக ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்துகிறார். அந்த வார்த்தை எங்கிருந்தாவது நமக்கு வெளிப்படலாம், புறப்படலாம், கடந்து வரலாம். ஆனால் அது எங்கிருந்து வந்தாலும் நம்முடைய வாழ்வை அது மாற்றக்கூடியதாய் இருக்கிறது. நம்முடைய சூழ்நிலைகளை அது மாற்றக்கூடியதாய் இருக்கிறது. ஆக எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கும் பொழுது, அந்த வார்த்தைக்கு உங்கள் செவி சாய்க்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை விடுதலையாக்குவார். வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி. ஆக இந்த சத்திய வசனங்களை நாம் கேட்கிற காதுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது அருமையானவர்களே, அது நமக்கு பாக்கியத்தை கொண்டு வரும். எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுதும் கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய தேடலாய் இருக்கிறது. இந்த மிகப்பெரிய உலகத்துல அநேக நன்மைகள், தீமைகள், லாபங்கள், நஷ்டங்கள், அருமையானவர்களே, எல்லாம் நல்லது கெட்டது எல்லாமே நிறைந்திருக்கிறது. ஆக இன்றைக்கு இவைகளிலே நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். நமக்கு எது பிடிக்கும், எது நம்ம வாழ்க்கையில இருந்தா நாம் நிம்மதியா இருக்கலாம், எது நம்ம வாழ்க்கையில இருந்தா நம்ம சந்தோஷமா இருக்கலாம் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில அநேக விஷயங்களை நாம் தேடி 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 அலைந்து கொண்டிருக்கிறோம், தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒன்று உண்மை, நாம் தேடினது நமக்கு கிடைக்கவில்லை. நான் தேடினது எனக்கு கிடைத்தது, நான் சந்தோஷமாயிருக்கிறேன், சமாதானமாயிருக்கிறேன், இனி இன்னொன்றை நான் தேட மாட்டேன், இதுதான் என் வாழ்க்கைக்கு எனக்கு கொடுத்தது என்று சொல்லி நாம் போதும் என்ற அந்த மனது நமக்கு கிடையாது. மறுபடியும் நாம் என்ன பண்ணுவோம்னா, இதைவிட ஒரு மேலானதை, இதைவிட லாபகரமானதை நாம் தேடிக்கொண்டே இருக்கிறோம். இது நம்முடைய வாழ்க்கையுடைய தேடலா இருக்கிறது அருமையானவர்களே. ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது சொன்னால், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்லி. மேலானவைகளை தேடணுமா? பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். இன்னைக்கு நம்ம பூமியில இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம தேடுறது கிடையாது, அதை குறித்து நாம் யோசிப்பது கிடையாது, அல்லது அதுக்காக நாம் கவலைப்படுவது கிடையாது. வேறு சொல்லுகிறது, இவ்வளோ பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமே ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று சொல்லி. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கவனியுங்கள். இன்றைக்கு மேலானவைகளை நீங்கள் நாடுங்கள். மேலானவைகளை கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறதே நீங்க தேடுங்கள் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, நாம் எதை தேடிக்கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்வில் எதை தேடிக்கொண்டிருக்கிறோம்? நாம் தேடி கண்டுபிடிக்கிறோம், ஆனா நிம்மதி இல்லை. தேடி கண்டுபிடிக்கிறோம், ஆனா சமாதானம் இல்லை. தேடி கண்டுபிடிக்கிறோம், ஆனா சந்தோஷம் இல்லை. எதை தேடுகிறோம்? நாம் எதை தேடுகிறோம்? எனக்கு அருமையானவர்களே, சில நேரங்களில் நாம் சொல்வோம், நாம் சூழ்நிலைகளை காரணம் காட்டுவோம். இந்த சூழ்நிலை எனக்கு வந்ததினாலே என்கிட்ட எது இருந்தாலும் எனக்கு நிம்மதி இல்லை, என்ன வந்தாலும் சமாதானம் இல்லை என்று. அருமையானவர்களே, கர்த்தரை நீங்கள் உண்மையாய் தேடுவீர்களே ஆனால் உங்கள் சூழ்நிலைகளை தாண்டி உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை அனுமதிப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் மேலானவைகளை தேடுங்க, மேலானவைகளை தேடுங்க. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அந்த மேலான இல்லையா பரத்துக்குரிய நன்மைகளை நாம தேடணும். எம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையுள்ளவர்களாய் இருப்போமே ஆனால் எல்லா மனிதர்களை காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாயிருப்போம் என்று வேதம் சொல்லுகிறதே. இன்றைக்கு இம்மைக்காக மாத்திரமல்ல, இந்த உலகத்துல சமாதானமா வாழ்வதற்காக மாத்திரமல்ல, இந்த உலகத்துல லாபமாய் வாழ்வதற்காக மாத்திரமல்ல, இந்த உலகத்துல ஆஸ்வதிக்கப்பட்டனாய் வாழ்வதற்காக மாத்திரமல்ல, இந்த உலகத்துல தாண்டி அருமையானவர்களே மேலானவைகளை நாம் நாட வேண்டும்.
ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று சொல்லி. அருமையானவர்களே, அங்கே திருடன் திருடுவதில்லை, பூச்சி அரிப்பதில்லை, ஆகினாலே பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று சொல்லி, இன்றைக்கும் கூட நம்முடைய பரலோகத்திலே நமக்குரிய கணக்கில் நாம் எவ்வளவு பொக்கிஷங்களை சேர்த்து வைத்திருக்கிறோம் என்று ஒரு நாளாவது நாம் யோசித்தது உண்டா? அல்லது கலங்கினது உண்டா? கவலைப்பட்டது உண்டா? சிந்தித்துண்டா? யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. நமக்கு என்ன இந்த பூமியில ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அது எவ்வளவு இருக்குது? அல்லது நம்மை காட்டில மற்றவர்களுக்கு எவ்வளவு இருக்குது? நாம் எவ்வளவு குறைவாய் இருக்கிறோம் என்று நம்மையே, இந்த உலகத்துக்குரிய காரியங்களையே நாம் ஒப்பனை செய்து பார்க்கிறோம். ஆனால் பரத்துக்குரிய காரியங்களை நாம் இழந்து போகிறோம். அருமையானவர்களே, பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைப்பார். God bless you.